ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏ வீட்டில் நடந்த ஒரு இஷ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆளுங்கட்சி எம்எல்ஏ வீட்டில் நடந்த ஒரு இஷ்யூ அப்படின்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவங்க வீட்டில் கிடையாது, அவங்களோட பையன் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஷ்யூ நடந்திருக்குது. அந்த இஷ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இஷ்யூ என்ன அப்படின்னா அவங்க பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆகி ஒரு 6-7 மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த தனியாக இருந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு ஒரு சமையல் செய்யறதுக்கு அந்த மாதிரி ஒரு பெண் வேணும் அப்படிங்கறக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ஏஜென்ட் இருக்காங்க. தெரியுமா? ஏஜென்ட் இருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி ஏஜென்ட்டு அந்த மாதிரி அவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு வீட்டிலேயே தங்கி வேணாலும் வேலை செய்யறதுக்கு பெண்கள் இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா டெய்லி போகிற மாதிரி அப்படிங்க கூட பெண்கள் இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலைக்கு பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஏஜென்ட் மூலிமா வேலைக்கு வீட்டிலேயே தங்கி பெண்ணு வேலை செய்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அப்போ அவங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பையன் வீட்டில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஒரு 6-7 மாதமாக அந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு இருக்குது. அந்த வேலைக்கு இருந்துட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒரு சில வேலை தான் தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது செஞ்சுட்டு இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடி ஒரு 3வது நாள் 4வது நாள் அப்படி நாள் கழிஞ்சிட்டே போக போக என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா சமையல் செய்யணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துணி மடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசெண்டாக இப்போ இன்டர்நெட்டில் ஆடியோ ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவங்க சைடும் தப்பாங்கிறது மாதிரி தெரியல, இந்த பெண் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா தப்புங்கிற மாதிரி தெரியல. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு. அந்த ஆடியோ வைரலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவங்க பையனோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜென்ட் மூலிமா வேலைக்கு சமையல் செய்யறதுக்கு பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்ததில் அந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் முடிச்சு அடுத்தது காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வசதி கம்மியான அந்த மாதிரி ஒரு சில குடும்பத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண வசதி இல்லாதவங்க ஏதோ ஒரு வேலை செய்யலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில ஏஜென்ட்கள் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா சமையல் செய்யறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் அவங்க வேலை செய்யறதுக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்கிறவங்களும் இப்போ வேலைக்கு இது சமையல் செய்கிற கால் வேணும் அப்படிங்கிற விண்ணப்பங்களும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஏஜென்ட் மூலிமா ஒரு தகவல் பரிமாற்றம் ஆகும். அப்போ அந்த தகவல் பரிமாற்றம் போது யார் இவங்களுக்கு செட் ஆகுறாங்களோ அவங்களை பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சம்பளத்துக்கு ஆள் தாட்டி விடுவாங்க அந்த ஏஜென்ட். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 15,000 சம்பளத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எல்ஏ பையன் அவங்க வீட்டில் ஒரு பெண் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவங்கள இது இந்த வேலை பண்ணணும் அந்த வேலை பண்ணணும், ரொம்ப மிட் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீ நான் வெளியூர் போகிறேன், எனக்கு துணியெல்லாம் மடித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சமையல் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு காலையில் எப்படி சமையல் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு கேட்டதில் அப்படி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ அதுக்கு தானே வந்திருக்க, நீ அப்படித்தான் நீ வேலை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ இப்போ ரீசெண்டாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அது இவங்க சைடு ப்ராப்ளமா அவங்க சைடு ப்ராப்ளமாங்கிறது ஒன்றும் முழுசாக தீர்வாக தெரியல. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடியோ வைரலாக போயிட்டு இருக்குங்காட்டி எல்லாத்துக்கும் அந்த ஆடியோவில் நடந்தது என்னங்கிறது தெரியணும். அப்படிங்கிறக்காக ஆடியோவில் என்ன இருந்ததோ அதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ போடுது. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை என் ஊருக்கு விடுறதே கிடையாது, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை பார்த்தீங்க அப்படின்னா சூடுலாம் வைக்கிறாங்க, என்னை ரொம்ப எனக்கு தெரியாத வேலையை ரொம்ப வேலை வாங்குறாங்க. நான் ஒரு சில வேலைகளுக்கு மட்டும்தான் போட்டு வீடு துடைக்கிறக்கும் ஒரு சில வேலைகளுக்கு மட்டும்தான் எனக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. ஆனால் என்னை பார்த்தீங்க அப்படின்னா வேலை ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க, என்னை ஊருக்கே விடுறது கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக பொங்கலுக்கு நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு ஒரு 4-5 மாதமாக இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனப்போ அவங்க உடம்புலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தழும்பு இருந்திருக்கு. அப்போ அவங்க வீட்டு சைடில் இந்த பொண்ணு சொல்லியிருக்கு, எனக்கு இங்கே வேலை செய்யறதுக்கு பிடிக்கல, நான் இனிமேல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி
போமாட்டேன்னு சொன்னங்காட்டி என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக சூடு வச்சுருக்காங்க. எனக்கு வந்து வேலையே தெரியாதுன்னு சொன்னாலும் கூட வற்புறுத்தி வேலை வாங்குறாங்க. எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோவை எடுத்து இப்போ இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருக்கு. இந்த மாதிரி என்னை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் அந்த வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியும் கூட அதெல்லாம் முடியாது, நீ வேலை செய்கிறக்கு தானே வந்திருக்க, அப்படிலாம் போக முடியாது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தி வேலை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் பிரச்சனை இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த பிள்ளை வந்து வேலை செய்ய முடியலன்னு சொன்னப்போ அவங்க வந்து இப்போ இந்த எம்எல்ஏ பையன் வீட்டில் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்து இந்த பிள்ளை வந்து வேலை செய்யுது பண்ணல அப்படிங்கிறது வந்து அவங்க தான் வந்து டீல் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ வந்து எஸ்சி கேஸ்ட் தானே, நீ வேலை செய்யறதுக்கு தானே வந்திருக்க, அதுக்கு இது வேலை செய்யறத தவிர உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி ஜாதி சம்மந்தமாக ரிலேட்டடாக வந்து தப்பாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதி பிரச்சனைங்கிறது ரொம்ப வருஷ காலமாக போயிட்டுருக்கு. இந்த ஜாதி பிரச்சனை வந்து மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாணவர்கள்லாம் வந்து சண்டை கட்டிக்கிறாங்க, வெட்டிட்டாங்க விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில ஸ்கூலில் பிரச்சனை நடந்ததுன்னு கூட நம்ம வீடியோ போட்டிருப்போம். அது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதி பிரச்சனை வந்து காலங்காலமாக ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதி பிரச்சனை போயிட்டே தான் இருக்குது. இந்த ஜாதி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளையே இல்லாத மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துட்டே தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடியோவில் வந்து இந்த பிள்ளை சைடு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எம்எல்ஏ பையன் அவங்களோட ஒய்ஃப் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கோம், அவங்க ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் கூட ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி நாங்கள் காலேஜ் சேர்த்துறக்கு அவங்க பிள்ளைக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்கு பர்த்டே ரீசெண்டாக வந்தது, பர்த்டேலாம் கொண்டாடியும் கூட அந்த வீடியோலாம் கூட எடுத்து வச்சுருக்கோம். அந்த பர்த்டேக்கும் கூட அந்த பிள்ளைக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணுறதுக்கெல்லாம் கூட நாங்கள்லாம் பர்த்டே கொண்டாடுறதுக்கெல்லாம் கூட நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அது போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது எல்லா வகையுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த பிள்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் கூட வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. அந்த பாய் ஃப்ரெண்டு வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து காசு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசு பிரச்சனைக்காக அந்த பாய் ஃப்ரெண்டு வந்து ஒன்றுக்கு ரெண்டாக இந்த பிள்ளைகிட்ட சொல்லி தந்து இந்த புள்ள வந்து தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி ஆடியோ போட்டிருக்கு, இது ஏன் இப்படி பேசுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட்டில் இவங்க எம்எல்ஏ பையன் வீட்டு அந்த ஒய்ஃப் சைடில் ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நார்மலாக இருக்கிறது தான். அது யாருமே வந்து இல்லாததுன்னு சொல்லவே முடியாது. அது நார்மலாக சகஜமாக எல்லாருமே பையன் பிள்ளைகிட்டையும் பையன்கிட்டையும் பேசுகிறது. ஆனால் வந்து இவங்க வந்து ஒரு சில பிரச்சனை வந்து இந்த புள்ள சொல்லும் போது இவங்க வந்து தப்பிக்கணும் அப்படிங்கறக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புள்ள மேலே தேவையில்லாமல் பழி சுமத்துற மாதிரி இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பேசுகிற மாதிரி தெரியுது. ஆனால் ஒன்று இது வந்து இவங்க சைடில் உண்மையா அவங்க சைடில் உண்மையாங்கிறது தெரியல. இன்னும் வந்து விசாரணை தான் போயிட்டு இருக்கும். இன்னும் முழுசாக என்னங்கிற டீட்டெயில் தெரியல. அந்த ஆடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்று என்ன தெரியுது அப்படின்னா அந்த புள்ள உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தீப்புண் காயம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புண்ணில் இப்போ அந்த புள்ள வந்து என்ன வீடியோ சொல்கிற மாதிரி எனக்கு வந்து சூடு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த புள்ள உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி சூடு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல வந்து தீப்புண் காய் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் உண்மையாக தெரியுது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியில் தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு வந்து நான் இவங்க சைடும் நல்லதுன்னு சொல்ல அவங்க சைடும் நல்லதுன்னு சொல்ல பொதுவாக என்ன நடக்குதோ அதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். மற்றபடி வந்து யார் மேலே தப்புங்கிறது விசாரணை போயிட்டுருக்கு. விசாரணை முடிஞ்சால் தான் தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புள்ள வந்து ஒரு தப்பு சொல்லும் போது அதை மூடி மறைக்கிறதுக்காக வந்து இவங்க ஆப்போசிட் சைடில் அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அது அந்த பையன் வந்து காசு கொடுங்கறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறான், என்கிட்ட காசு கேட்டிருந்தா நானே தந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஆடியோ லீக் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தவறுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா பொதுவான அவங்களோட பர்சனல் விஷயம் வந்து 1008 இருக்கலாம். ஆனால் இவங்க சைடில் ஒரு பிரச்சனையை வந்து மறைக்கணும் அப்படிங்கிறக்காக தேவையில்லாமல் ஒரு இது வந்து சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடியோவில் வந்து தெரியுது. இது அடுத்தது என்ன அப்படின்னா இந்த ஜாதி காட்டி இதை வந்து பிரச்சனை வந்து கொண்டு போனது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கு. நீ வந்து எஸ்சிக்கு தானே, நீ வந்து ஜாதி பேஸ் பண்ணி நீ வந்து தாழ்ந்த ஜாதி தானே, நீ வேலை செய்யறதுக்கு தானே வந்திருக்க, உனக்கு வேலை செய்யறத தவிர வேற என்ன அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ வந்தங்காட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைங்கிறது பெருசாக போயிட்டுருக்கு. இந்த நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதிக்குன்னு தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை வந்தது அப்படின்னா மிகப்பெரிய அதுக்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியா வந்து மெயினான ஒரு குறிக்கோளாக இருக்குது. அதுக்குன்னு தனியாக ஒரு சில ஆக்டே இருக்குது, கவர்மெண்ட் சட்டமே இருக்குது. இந்த மாதிரி வந்து தவறாக வந்து ஜாதி பேஸ் பண்ணி தாழ்வாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு
சட்டமே இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து இன்டர்நெட் மூலிமா இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, இந்த ஜாதி ரிலேட்டடாக வரும்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீப்பாக அந்த கேஸை வந்து டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா வந்து உண்மை. அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஜாதி பேஸ் பண்ணி இவங்க வந்து இந்த பிள்ளை வந்து சித்திரவதை பண்ணி இந்த மாதிரி சூடெல்லாம் வச்சுருக்காங்க, இந்த பிள்ளைக்கு வந்து வேலையே பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஊருக்கு போகும்போதும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கு விடாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இங்கே தான் இருக்கணும், நீ எங்கேயும் போகக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோவில் வீடியோவில் எல்லாத்துலேயுமே வந்து சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் போயிட்டுருக்கு. அது வந்து இன்னும் தீர்வாக விசாரிச்சாங்க அப்படின்னா மேற்கொண்டு யார் மேலே தப்புங்கிறது வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சது அப்படின்னா அது என்னங்கிறது வந்து நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சைடு தப்பு அவங்க சைடு தப்புங்கிற மாதிரி நம்ம யாரையும் வந்து தப்பாக சொல்ல முடியாது. ஆனால் என்ன நடந்திருக்குங்கிறது வந்து முழுசாக வந்து கவர்மெண்ட் சைடு விசாரிச்சா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்னங்கிறது டீட்டெயில் தெரியும். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பொதுவாக வந்து இந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு அந்த கேரக்டர் அவனோட மனிதத்தன்மைங்கிறது ஒன்றை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் பழகணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் இப்போ ரொம்ப காலங்காலமாக பழைய காலத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஜாதி அடிப்படையாக வந்து அவன் அவன் இது பண்ண இவன் இது பண்ணான்னு ஜாதி ரிலேட்டடாக வந்து நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ வர காலத்தில் இன்டர்நெட் எவ்வளவோ வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. இப்போ உட்கார்ந்த இடத்துலயே என்னென்னமோ டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துருக்க தாண்டியும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ அடிப்படை வசதிகள்லாம் மாறினாலும் கூட இந்த ஜாதி பிரச்சனைங்கிறது வந்து மாறவே மாட்டேங்குது. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இனி வர காலகட்டத்திலனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளா கொண்டு வந்தது தான். மனித இனமாக பார்த்து அவன் சொல்லிட்டு ஜாதி வந்து தனிப்பட்ட முறையில் கொண்டு வந்தது தான். ஆனால் ஜாதிங்கிறது ஒன்று வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஜாதி எப்படி எங்கிருந்து வந்ததுங்கிறது தெரியல. நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனை வந்து மனிதத்தன்மையோட பேசணும், பழகணும். நார்மலாக வந்து அவங்க கேரக்டர் எப்படி நல்லா பழகுறாங்களா அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து பேசணுமோ பழகணுமோ தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதி பேஸ் பண்ணியோ இந்த ஜாதி அடிப்படையாக கொண்டு ஒரு வேலை கொடுக்கறது, ஒருத்தவங்ககிட்ட வந்து பழகிறது, இல்லை வேற ஏதாவது ஒரு இது வேற ஏதாவது வந்து ஜாதி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே பண்ணக்கூடாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமமாக வந்து மனிதன்னா ஒரு மனிதன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவனுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லவனா கெட்டவனாங்கிறத பார்த்து தான் பழகணுமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜாதி பார்த்து பழகக்கூடாது. அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோவில் வந்து இந்த வீடியோ ஆடியோவில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஜாதி சம்மந்தப்பட்டது அப்படின்னுங்காட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பற்றி டீட்டெயிலாக சொல்லலாம். இந்த ஜாதிங்கிறது வந்து யாருக்கிட்டையுமே இந்த ஜாதி பிரச்சனை வந்து யாருக்கிட்டையுமே இருக்கக்கூடாது. இனிமேல் கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதி பிரச்சனை மூலிமா எதுவுமே வந்து பிரச்சனைங்கிறது வரக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் தெரியட்டுன்னு சொல்லி போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெய்லி போகிற வீடியோ வரும். உங்களுக்கு கமெண்டில் வந்து ஏதாவது பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டைட்டில் இருந்தது, ஏதாவது நான் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் உங்களுக்கு அந்த டைட்டில் வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.